அதாவது நண்பர்களே, ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீமோட டெஸ்ட் கிரிக்கெட்லேயும் சரி, ஓடி கிரிக்கெட்லேயும் சரி, பல வெறித்தனமான பிளேயர்ஸ், பல ஜாம்பவான்கள் இருந்தாலும் இந்த ஒரு ஆளுக்கு தனி கெத்தே இருக்குங்க. அதாவது மனுஷன் டெஸ்ட்ல பேட்டிங் இறங்கிட்டாப்லனா போரே அடிக்காது, டைம் போடவே தெரியாது, அவ்வளோ கிளாஸியே ஆடுவாப்ல. 2003 யங் மைக்கேல் கிளார்க்கை ஓடியில் டெபு பண்ணுறானுங்க. செம்மையான ஃபுட் ஒர்க்கு, செம்மையா ஸ்பின்னர்ஸ் ஆடுறாப்ல. இதை பார்த்து 2004 டெஸ்ட்ல இறக்கி விடுறாங்க. அதாவது மனுஷன் சும்மாவே நல்லா ஆடுவாப்ல, ஆனால் டீம் எப்பெல்லாம் தோத்து போதோ அப்போதான் வெறித்தனமாக ஆடுவாப்ல. ஒரு சில சீரீஸ்ல ஆஸ்திரேலியன் டீமே சொதப்பும், ஆனா மனுஷன் மட்டும் ஒரு ட்ரக் ஃபுல்லா ரன் அள்ளி வச்சிருப்பாப்ல. ஆஸ்திரேலியன் கோல்டன் ஏரால தலைவனுக்கு ஒரு பங்கு இருக்கு, ஆனா 2012க்கு அப்புறம் கேப்டன்சில வெறித்தனமான பங்கு இருக்கு தலைவனுக்கு. 2012 எல்லாம் காட் ஃபார்முக்கு போயிருவாப்ல, வெறித்தனமா டபுள் செஞ்சுரிஸ்ல அடிச்சிட்டு இருப்பாப்ல. அதாவது டெஸ்ட்லயும் சரி ஓடிஐலயும் சரி கிட்டத்தட்ட 50 ஆவரேஜ் வச்சிருக்காப்ல தலைவர். ஓடிஐல கிட்டத்தட்ட 60 ஹாஃப் செஞ்சுரிஸ் வச்சிருக்காப்ல. ஒன் ஆஃப் த கோட்டட் கேப்டன் சொல்லலாம். 2015 வேர்ல்டு கப் ஆஸ்திரேலியாவுக்கு அடிச்சு கொடுப்பாப்ல. இதோட டெஸ்ட் ஹையஸ்ட் ஸ்கோர் என்னன்னா அது யாருக்கு அகைன்ஸ்ட் ஆடி பாருன்னு கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க गाइस. தலனோட பேட்டிங் ஸ்டாண்ட்ஸ் அந்த ஸ்ட்ரோக் மேக்கிங் வெறித்தனமா இருக்குங்க. உங்களுக்கு மைக்கேல் கிளார்க் பிடிக்கிற நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ்.